ஒன்லி டிரைவர் மாத்திரம் அங்கே குறைஞ்சி விசா கொடுக்கும். மத்தியான சாப்பாடு ஒரு 3 மணிக்கு சாப்பிடுவோம். ஏதாவது அது ஒன்றும் குழப்பம் இல்லை. அந்த வீட்டில் கொஞ்சம் ஜோலி இல்லை ஜாஸ்தி, உட்காந்து இருந்து நடுவேதனை வரும். அதனால ஹவுஸ் டிரைவருக்கு யாரும் வரக்கூடாது. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்தியா ஆட்கள் எல்லாரும் யாரு, கேரளாவும் நம்ம கேரளா என்ன, இந்தியா தமிழ்நாடு என்ன, பாம்பே என்ன, எல்லாரும் நம்ம இந்தியா பொதுவா இந்தியா ஆளுக்கு எல்லாருக்கும் வணக்கம். വണക്കം, നമസ്കാരം, നമസ്തേ. നമസ്തേ. അപ്പോൾ നമ്മൾ ആദ്യമായിട്ടാണ് ഒരു ഇന്റർവ്യൂ ചെയ്യുന്നത്. നമ്മൾ ഹൗസ് ഡ്രൈവറുടെ പണിയിൽ ആദ്യമായിട്ടാണ് ഒരാളെ ഇന്റർവ്യൂ ചെയ്യുന്നത്. അപ്പോൾ നമ്മളെ ബാബണ്ണൻ തന്നെ ഉണ്ട് ആദ്യം. അപ്പൊ ബാബണ്ണന്റെ വിശേഷങ്ങളും കാര്യങ്ങളൊക്കെ നമുക്ക് ബാബണ്ണന്റെ തന്നെ ചോദിക്കാം. ഹൗസ് ഡ്രൈവർ പണിനെ പറ്റിയിട്ട് എന്തൊക്കെയുണ്ട്, അങ്ങനെ എന്തൊക്കെയാണ് എല്ലാ കാര്യങ്ങളും നമുക്കൊന്ന് ചോദിച്ച് മനസ്സിലാക്കാം. അല്ല ബാബണ്ണ, ஹவுஸ் டிரைவருக்கு யாரும் வரக்கூடாது. முன்னாடியே ஹவுஸ் டிரைவருக்கு யாரும் வரக்கூடாது. ஏன்னா அவர் எந்த டைம்ல விழிக்கும், எந்த டைம்ல போன் செய்யணும் யாருக்கும் தெரியாது. அது கடவுள் மாதிரி. இந்த ஹவுஸ் கம்பெனிக்கு வரலாம் குழப்பம் இல்லை. ஹவுஸ் டிரைவர் வந்தா தலை வேதனை. நம்ம உறங்கிட்டு இருக்கோம், இல்லை பாத்ரூம்ல இருக்கோம், அப்ப போன் அடிக்கும். போன் எடுக்கலன்னா என்ன வரையும், எதுக்கு போன் எடுக்கல, எங்க போயுது, எந்த செய்யுது, நான் போன் அடிச்சா அந்த டைம் எடுக்கணும் அங்கன்னு வரையும். கம்பெனி ஓகே தான், கம்பெனி. ஹவுஸ் டிரைவர் கொஞ்சம் குழப்பம் தான். இப்போ பாபண்ண எவ்வளவு நாளாச்சு? ஆனா சில வீடு சூப்பர், சில வீடு நல்லா இருக்கும், சில வீடுகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணும். நான் இருக்கிற வீடுலாம் சூப்பர். അതിനുശേഷം ഞാൻ റൂമും കാര്യങ്ങളൊക്കെ കാണിച്ചുതരാം. സൂപ്പർ എന്ന് പറയാനുള്ള കാരണം എന്താന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ அது எதுக்கு காரணம், என்ன காரணம் நம்ம ரூம் பார்த்தாலே മനസ്സിലായി. நம்ம ரூம் எனக்கு ரூமும் நல்லா ரெடி பண்ணி கொடுத்து, சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. எங்க ஓனர் எல்லாமே சூப்பர் தான், எல்லாமே சூப்பர். எங்க பசங்க, எங்களோட மேடம், எங்க பாபா எல்லாருமே சூப்பர், நல்ல டைப்பு. மற்றவங்க மாதிரி கிடையாது. இப்போ இந்த வீட்டில் இப்போ குவைத்தில் எவ்வளோ வருஷம் ஆச்சு? இப்போ குவைத்தில் வந்து நான் 2015 வந்தது. அப்போ 10 வருஷம். 10 வருஷம் முடிஞ்சா இல்ல 10 வருஷம் முடிஞ்சு, 10 கொள்ள முடிஞ்சது. 10 கொள்ள முடிஞ்சது. 10 வருஷம் இந்த வீட்டில் ஒரு சில ஆளுகள், ஒரு சில நம்மளுக்கு குழப்பம் இல்லை, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சில ஆளுகள் டிரைவர் மேல வந்து ரொம்ப டார்ச்சர். நேற்று நான் ஒருத்தனை பார்த்தேன். அவன் ரூம் அந்த ஸ்டெப்புக்கு கீழே தான் ரூம் மட்டும் தான் இருக்கு, சாப்பாடு பண்ண ஏரியா இல்ல, அதுக்கப்புறம் கிச்சன் இருக்காது, பாத்ரூமுக்கு போனது தான் திவானியில போனா, அப்படி ஒருத்தனை பார்த்திருக்கு. ஆனா உங்க இப்போ இந்த வீட்டுல எவ்வளவு ஆச்சு? இந்த வீட்டுல வந்து 2 மாசம் தானே. அல்ல, நீங்க பாபா கிட்ட, இந்த பாபா கிட்ட எவ்வளவு வருஷம் ஆச்சு? நான் 2016 அங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து 2016 வந்த முதல்ல எங்க இருந்த? அந்த புதுசுல மத்த கத்தாபத்துல தான் இருந்தேன். அது வேற சாதாபத்துல வேற வீட்டுல இருந்தேன். வேற வீட்டுல. அது 2 கொல்லம். അവിടെ 2 கொல்லம். ഇവിടെ இந்த வீட்டுல வந்து 10 கொல்லம். 10 டோட்டல் 12 கொல்லம். அதுக்கு முன்னாடி ஆதியம் சவுதியில இருந்தது. சவுதி அரேபியாவில் எவ்வளோ? சவுதி அரேபியாவில் வாதி தவாசர்ல ஒரு 8 கொல்லம். 8 கொல்லம். ரியாத்துல ஒரு 2 கொல்லம். அல்கர்ஜில ஒரு 2 கொல்லம். 12. அதுக்கப்புறம் நம்ம லைஃப் மொத்தம் கம்ப்ளீட் கல்ஃப்லயே போயிடுச்சு. கல்ஃப்லயே 10 12 12 10 22 டோட்டல் 22 தானே. 22 கொல்லம் அப்படியே 22 23 அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம ஆதியம் வரும்போது ஒரு 2 கொல்லம் இருந்து வந்த மாதிரி, ஒரு 2 கொல்லம் இருந்துட்டு பின்ன நாட்டுக்கு பைசா உண்டாக்கிட்டு நாட்டுக்கு போவோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பைசா வேணும், இன்னும் கொஞ்சம் பைசா வேணும், அது வரணும், இது பண்ணணும், பின்ன குட்டியில படிக்க வைக்கணும். அங்கேயே நம்ம லைஃப் எல்லாம் போய் இப்போ லீவ் எப்படி கிடைக்கும்? லீவ் இப்ப நம்மளு அது நம்ம இஷ்டம். நம்ம வீட்டுல வந்து இப்ப நாளை குறைஞ்சாலும் இப்ப ஸ்கூல் லீவ் விடும் போது நாட்டுக்கு போனா கூடும். நம்ம வீட்டுக்கு குழப்பம் இல்லை, சூப்பர் வீடு, பிரச்சனை இல்லை. பாபாவும் சூப்பர் தான். எங்க பாபா ஒலி நம்பர் 1 சூப்பர். அதுக்கு அல்ல, இப்ப நம்ம 2 கொல்லம் அதுக்கு ஸ்கூல் பூட்டிய லீவு கிடைச்சா நாட்டுக்கு போன சொன்னா விட்டுடும். கொல்லத்துல அதாவது அர்ஜென்டின் இருந்தா விட்டுடும். அதுக்கப்புறம் இல்ல 2 கொல்லம் தான். 2 கொல்லம் இருந்து போலாம். ஒரு கொல்லத்துல நம்ம ஏதாவது அவசியம் இருந்தா பாபா போயிட்டு வராங்கன்னா அவன் போயிட்டு வர, அவரு டிக்கெட் எல்லாம் போட்டு கொடுப்போம், செலவுக்கு பைசா எல்லாம் கொடுத்து அனுப்போம். ஒன்றும் குழப்பம். நம்ம வீடு கொஞ்சம் குழப்பம் இல்லை. மற்ற ஆளுகள் நான் சொல்றேன், നമ്മൾക്ക് പ്രശ്ന ഇല്ല, നല്ല വീട്. ഇപ്പൊ ബാബണ്ണ പറയാനുള്ള കാരണം എന്താന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഹൗസ് ഡ്രൈവറെ സംബന്ധിച്ച് പറയുകയാണെങ്കിൽ ഹൗസ് ഡ്രൈവർ പണിക്ക് വരണ്ടെന്ന് പറയാനുള്ള കാരണം എന്താന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ നമ്മളെ ലൈഫ്, അതേപോലെ ഇപ്പൊ നമ്മളെ ഒരു 20 ഏജ് ആ ഏജിലൊക്കെ വരികയാണെന്നെങ്കിൽ നമ്മൾ ഒരിക്കലും ഹൗസ് ഡ്രൈവർ പണിക്ക് വരാതെ വേറെ വല്ല പ്രൊഫഷനോ കാര്യങ്ങളോ നോക്കുക എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് சேலரி ஜாஸ்தி கிடைக்கும். வேற ஏதாவது வேலைக்கு வந்தா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு அதுக்கப்புறம் சேலரி கொஞ்சம் போனஸ் உண்டு. ஒரு 10 கொல்லம் முடிஞ்சா
10 கொள்ளத்துக்கும் 10 மாசத்து சம்பளம் கிட்டும். பின்ன போனஸ் உண்டு, டிக்கெட் உண்டு, அதில் எல்லாமே உண்டு கம்பெனியில். வீட்டில் ஒன்றும் கிட்டாது. வீட்டில் வேலை செய்தால் கிடைச்சிடும். அப்படி இப்போ 1500 ரியாலுக்கு வந்தா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் முடிஞ்சா 1600 கிடைச்சிடும், 1700 கிடைச்சிடும், 1800, 900, 2000. அதுக்கு 5 கொல்ல தேவைப்படும். ஏதாவது வீட்டுல 5 கொல்ல, ஏதாவது வீட்டுல 2 கொல்ல, அப்படி அப்படியே தேவைப்படும். ஒரு குளத்துல 2 கொல்லம். ஆனா கம்பெனி இந்த ஏஜ் பார்க்கணும், 22, அதே போல அந்த ஏஜ் 20, 22 வயசுல இந்த வேலைக்கு வரலாம். வந்ததுக்கு அப்புறம் 2 கொல்ல எக்ஸ்பீரியன்ஸ், லைசன்ஸ் எல்லாம் எடுத்து உண்டாக்கிட்டு பின்ன கம்பெனி போயிடும். பின்ன கம்பெனி அப்படிதான் வரணும். ஆனா இதே ப்ரொஃபஷனாக்கு அந்த ஏஜ் 20, 22 ஏஜ் தான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு 30, 32 ஏஜ் இருந்தா ஹவுஸ் டிரைவர் பணிக்கு வரலாம். வேற அது ஏஜ் ஏஜ் எக்ஸ்பயர்னு எடுத்து ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதியம் வரும்போது வரலாம் வீட்டுக்கு. ஆதியம் வீட்டுக்கு வந்து ஒரு 2 கொல்லம் ஜோலி செய்து, வீட்டுல ஜோலி செய்து லைசன்ஸ் அதுக்குள்ள 10 கொல்லம் கிட்டின பிறகு நாட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுக்கு வரக்கூடாது. பின்ன நல்ல வீடா இருந்தா வரலாம், ஒன்றும் குழப்பம் இல்லை. நல்ல வீடா இருந்தாலும் வரலாம். இல்லைன்னா வேற கம்பெனி வந்து ஜோலி செய்தாலும் ஓகே. உங்களுக்கு போனஸ் பைசாலாம் கிட்டும், எல்லாம் கிட்டும். ஒரு வெள்ளிக்கிழமை லீவு கிட்டும். லீவு கிடைக்கும். லீவு எல்லா நாட்டிலும் கிடைக்காது. எல்லா நாட்டிலும் இல்ல, குவைத்துல மட்டும் வெள்ளிக்கிழமை இருக்கு. ஒரு லீவு கொடுക്കുന്ന வீடுல உள்ளவருக்கு எல்லாரும் 4 வெள்ளிக்கிழமை லீவு கிடைக்கு. இப்ப டோட்டல் எத்தனை? 23 கொல்லம். 23 கொல்லத்துல எவ்வளவு வாட்டி நாட்டுக்கு போயிருக்கும்? சில நான் அங்க இருக்கும் போதெல்லாம் ஒரு கொல்லத்துக்கு ஒரு தடவை, 2 கொல்லம் ஒரு தடவை போகும். சவுதியில இருக்கும்போது 2 கொல்லத்துல ஒரு தடவை, ஒரு கொல்லம் 2 கொல்லம் ஏதாவது அவசியங்கன்னா நாட்டுக்கு போயிட்டு வரும். இப்ப டோட்டல் இங்க 10 கொல்லம், 10 கொல்லம், 10, 11, 12 கொல்லம் ஆகி கோயத்துல 2 கொல்லம், 2 கொல்லம், இதுல ஒரு 10 கொல்லம். இப்ப ரூமு காரியங்களൊക്കെ குழப்பம் இல்லை. அந்த வீட்லயும் குழப்பம், ரூம்ல இருந்தது, இங்கேயும் ரூம் இருந்தது. அந்த வீட்டுல 2 கொல்லத்துக்கு மாறான் என்ன? அந்த கொல்லம் அந்த வீட்டுல கொஞ்சம் ஜோலி இல்லையே ஜாஸ்தி, உட்காந்து இருந்து நடுவேதனை வரும். அதனாலதான் நான் வேண்டாம், எனக்கு ஜோலி இல்லை, உட்காந்து இருந்து. அவர் எந்த பாருங்க, உனக்கு ஜோலி இல்லைன்னு சம்பளம் கொடுக்குறது இல்லை, குழப்பம் இல்லைன்னு பாருங்க. இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு நடுவேதனை வருது, நான் போகுது வேற வீட்டுக்கு போகும் பாருங்க. இந்த வீட்டுக்கு வந்தது, இந்த வீடு வந்தது, நம்ம எல்லாரும் ஓகே. எல்லாரும் குட்டி எல்லாரும் குட்டி, இந்த மேடம் பாபா எல்லாரும் ஓகே, சூப்பர், நல்ல ஆட்கள். அதனால இது நல்ல ஆட்கள் இருக்கிறது 10 கொல்லம் முடிஞ்சது. 10 கொல்லம். இல்லைன்னா நான் அப்பயே 2 கொல்லத்திலே போயிருப்போம். അതാണ് ഡ്രൈവർമാരെ നോക്കുന്ന കാര്യങ്ങള്, ഡ്രൈവർമാരെ എപ്പടി പാത്തുക്കും, അതെല്ലാം ഇങ്ങ கிடைக்கும். ஆனா இந்த வீட்ல எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்குவாங்க, குழப்பம் இல்ல. வெளியில ஏதாவது சாப்பாடு, வெளியில சாப்பாடு சாயா வாங்கி கொடுக்கும், அந்த டைமுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, சாயா வாங்கி கொடுப்பாங்க, ஒன்றும் குழப்பம் இல்லை. சம்பளம் கரெக்டா எனக்கு பாபா கொடுத்துருவாரு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாசம் ஆனா சம்பளம் கரெக்டா. நமக்கு കുറച്ച് என்ன ஜோலி ஜாஸ்தி இருந்தாலும் நம்ம மனசு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறதுக்கு அதுதான் என்ன. நம்ம வெளியில போகும்போது அந்த டைம் சாப்பாடு டைம் இருந்து அவங்க சூக்கில் போன டைமுக்கு ஏதாவது சாப்பிடணும், ஏதாவது அப்படி கேட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஏதாவது அவரே என்ன கேட்டு சாப்பிடலாம், அவரே கூட்டு போவாங்க. என்ன வேணும் വാങ്ങിക്കോ, ബിരിയാണി, ചിക്കൻ ബിരിയാണിയാ, മട്ടൻ ബിരിയാണിയാ. എന്റെ ഒരു ഇൻസ്റ്റാഗ്രാമിൽ വീഡിയോയിൽ കണ്ടതുപോലെ തന്നെ നമ്മള് ബാബണ്ണന്റെ ഇതിൽ എന്താന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ബാബണ്ണ അതായത് ഉച്ച ടൈമിൽ ഇവര് മറ്റേ വ്യാഴക്കിഴமை ஏதாவது சாப்பிடுற அப்ப மேடம் எல்லாரும் இருந்தா அவங்க மேல போய் சாப்பிடும்போது பாபு நீ அதாவது நீங்க சாப்பிடு, அதுக்கப்புறம் இன்ன டேப்ல சொல்லுங்க, அப்படிதானே? അതൊക്കെയാണ് അൽഹംദുലില്ലാ. അപ്പൊ അങ്ങനത്തെ വീട് ഇപ്പൊ അൽഹംദുലില്ലാ മാഷാഅല്ലാഹ് ഇത് നല്ല വീടുതാ, സൂപ്പർ വീട്. നമുക്ക് കുഴപ്പമില്ല. അപ്പൊ ഫാമിലി സൂപ്പറാണ്. പസங்க 4 കുട്ടികളുണ്ട്, 4 பசங்களும் சூப்பர். இப்போ நம்ம புது ஒரு ஆளு வரும்போது, ஒரு வீட்டுக்கு டிரைவர் பண்ணி வரும்போது ஏஜென்ட் இருக்கும், ஆனா பக்கத்து வீடு டிரைவர் இருக்கு, அவங்க முகேன வருது. அப்ப வரும்போது இங்க எதெல்லாம் பார்க்கணும்? அவர் அங்க சொல்லும் போது விசா கொடுக்கும்போது உனக்கு எந்த ஜோலியும் இல்ல, ஒன்லி டிரைவர் மாத்திரம் அங்க പറഞ്ഞു விசா கொடுக்கும். ஏஜென்ட் ஆனாலும் ஒரு சின்ன புரோக்கர் ஏஜென்ட் ஆனாலும் அவர் പറയും. அப்ப அவர் விசா உண்டு நீ வருதான்னு கேட்கும்போது நான் வருதுன்னு அவர் சொல்லி பறஞ்சு வரும். இவர் பறஞ்சு விசா அவர் கையில கொடுக்கும்போது உனக்கு எந்த ஜோலியும் இல்லை, சூப்பர் வேலை, எந்த ஜோலியும் இல்லை. காலேஜ் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், அவர் சாப்பாடு கொடுக்கும், கழிக்கும், உறங்கணும். இங்க வந்து குவைத்துல வந்து பார்த்தாதான் தெரியும். எந்த கல்ஃப் கண்ட்ரி எந்த கல்ஃப்ல எந்த அரபி கண்ட்ரில எங்க போனாலும் இங்க வரும்போது வரும் தீவானி. அங்க இருக்கும்போது எதுவும் பறையாது, டிரைவர். இங்க வந்தாதான் தெரியும் அந்த பாத்ரூம். அந்த திவானியானா ஒரு எல்லாரும் ஆம்பளைக்கெல்லாம் உட்காந்து சாயா குடிக்கிறது, எல்லா ஆட்களும் வந்து உட்காந்து சாயா குடிப்பாங்க,
சாயா குடிச்சு போனோம்னா அந்த கிளாஸ் எல்லாம் கழுவணும், அவருக்கு சாயா ஊற்றி கொடுக்கணும், அது ஜோலி வரும், அந்த ஜோலி வரும். எல்லா வீட்டிலும் கிடைக்காது, எல்லாம் கழுவணும், கார் பார்க்கிங் கழுவணும். எல்லா வீட்டிலும் கிடைக்காதுன்னா எல்லா வீட்டிலும் கிடைக்காது. இந்த எல்லா வீட்லயும் அது மாதிரி இல்லை. ஒரு சில வீட்டுல திவானிய வேலை இருக்கு, திவானிய பண்ணிட்டு அப்ப அவங்க ஆദ്യം പറയാது, ஆദ്യം பறஞ்சு அவர் இருக்காது, அவர் பறஞ்சா அவர் வராது. டிரைவர் நீ அந்த ஜோலி செய்யணும் இந்த ஜோலி செய்யணும் யாரும் வராது. இங்க வந்த உடனே அவர் என்ன செய்யும், அப்போ அந்த അപ്പോ ഇതൊരു നമ്മ നാട്ടിൽ നിന്ന് വരുമ്പോൾ ഇത് ഡ്രൈവർ പണി പറഞ്ഞിട്ട് വരും. ഡ്രൈവർ പണി പറഞ്ഞിട്ട് വന്നാൽ ഡ്ரைவருக்கு இன்னும் எல்லாம் இப்போ தீபாவளியில் ஏதாவது வேலை இருந்தால் அது செய்ய சொல்லும். அதுக்கப்புறம் ஏதாவது கார்டன் இருந்தால் தண்ணி போட சொல்லும். அதுக்கப்புறம் வண்டி வாஷ் பண்ண சொல்லும். പിന്നെ ചില വീട്ടിൽ നമ്മൾക്ക് കാറബ എലക്ട്രിക്കിന്റെ എന്തെങ്കിലും പണി ഉണ്ടെങ്കിൽ அப்போ நம்ம நாட்டுக்கு வரும்போது இந்த ஏஜென்ட் இல்லைங்க ஃப்ரெண்டை யாராவது இது சொல்லியிருக்கும், அங்கே வேலை இது மேடத்தினை கொண்டு போனோம் திருச்சி வரணும், அது மட்டும்தான் சொல்லும். அப்ப இங்க வந்து பார்க்கும்போது ஒரு மாசம் நின்னதுக்கு அப்புறம் இது வேலையெல்லாம் ஜாஸ்தி ஆயிடும். அப்ப நம்ம ஹெட் பெயின் தலைவேதனை ஜாஸ்தி ஆயிடும். இப்படி இல்ல முன்னாடி இது சொன்னா பிரச்சனை இல்லை, ஆனா இது முன்னாடி சொல்லாம தான் இங்க வருது. அப்ப இங்க வரும்போது நம்ம நினைச்ச வேலை இல்ல, வேலை ஜாஸ்தி இருக்கு. அப்போ அதனால நம்ம ஜாஸ்தி அது பண்ணி தலைவேதனை வேலையும் இல்ல. ரெண்டு வண்டி தான், 3 வண்டி தான் பாருங்க. இங்க வந்து பார்த்தா 10 வண்டி இருக்கும், 10 வண்டியும். அப்போ அந்த மாதிரி ஏதாவது விசா உங்களுக்கு கிடைக்கும் போது உங்க கேட்கணும் என்ன வேலை கேளுங்க. இனிப்ப அவங்க சொல்லல, அது அப்படி அவங்க பறையாது. அதுக்கப்புறம் நீங்க நினைக்கணும் வீட்டில் இப்ப என்னெல்லாம் வேலை இருக்கும். ஒரு வீட்டு டிரைவர் ஆகி வரும்போது நம்ம நினைச்சிருக்கு நம்ம இப்ப செய்யற வேலை எதெல்லாம். காலேஜுக்கு போறது ஓகே, காலேஜுக்கு போகலாம், கொண்டு விடலாம், கூட்டிட்டு வரலாம், ஸ்கூலுக்கு போகலாம், கூட்டிட்டு வரலாம், அது ஓகே, அதுவெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை. பின்ன அங்கிருந்து வந்து இங்க வந்து புதிதாக ஒரு வேலை கிடைக்கும். திவானி வேலை நீ தான் செய்யணும். திவானி வேலைன்னா எல்லாருக்கும் புரியும். அது ஆட்களுக்கு இங்க வந்த ஆளுகளுக்கு புரியும், பழைய ஆளுகளுக்கு புரியும், புது ஆளுகளுக்கு தெரியாது. திவானே ஜோலி இருக்கும், அந்த திவானே ஜோலி செய்யணும். இஷ்டம்னா செய்ய, இல்லைன்னா நீ நாட்டுக்கு போகணும்னு பறையும். அவர் அங்கே 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து எப்படி நாட்டுக்கு போகும் சொல்றது ஆதியம் பறையணும். எனக்கு இந்த ஜோலி இருக்கு அந்த ஜோலி இருக்கு, ஒரு 10 கார் என்ன உண்டு, 8 கார் உண்டு. அவர் சொல்றது 2 கார் 3 கார் தான் இருக்கணும் பறையும். 10 கார் இருக்கும் அவங்க வீட்டில். ஒரு மேக்சிமம் ஒரு வீட்டில் 6 கார் 8 கார் இல்லாமல் இருக்காது. எல்லா வீட்லேயும் 8 கார் 6 கார் உண்டாகும். ഇപ്പൊ ഡ്രൈവർ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ചിലപ്പോ ഒരു ഡ്രൈവർ അല്ല 2 ഡ്രൈവർ இருக்காவும் 3 டிரைவர் இருக்காவும் சிங்கிள் டிரைவர் இருக்கு. ஆனா நம்ம ஹவுஸ் டிரைவர் பணியில நம்ம நினைக்காத பணி வேற, நினைச்ச பணி அதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. நம்ம இப்போ ஹவுஸ் டிரைவர் പറഞ്ഞ ஒரு வேலை இருக்கும், ஆனா டிரைவர் மட்டும் கிடையாது, அந்த வீடு இருக்கு. டிரைவர் ப்ரொஃபஷன் ஆகி கருத்தன வீடு இருக்கு. அதுக்கப்புறம் டிரைவர் சொன்னா டியூட்டி மேடம் பச்சா குட்டிகள் இவங்களெல்லாம் ஸ்கூல் கொண்டு போய் விடணும். அதுக்கப்புறம் நார்மல் டியூட்டி தான், அதாவது செடிக்கு தண்ணி போடணும் தான், அது நார்மல் டியூட்டி. அதுக்கப்புறம் லவுண்ட்ரி போனோம், வாஷிங், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்மள ஜம்மியா பக்காலா இது சாமான் அது மார்க்கெட்டுக்கு அது பிரச்சனை இல்லை. மாலுகள் அது இது அதொன்னும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நம்ம டியூட்டியில தான். வீடு கழுகணும், வீடெல்லாம் கழுக சொல்லும், அது பிரச்சனை இல்லை, அதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம வீடு முன்னாடி அதெல்லாம் நல்ல நிலக்கு இருந்தா பிரச்சனை இல்லை. அவங்க ஏதாவது தெருவ நம்ம தந்துட்டு இல்ல நீங்க கேட்கணும், அப்படிதானே. நம்ம ஏதாவது செய்யும் போது ஏதாவது வேலைக்கு பைசா கிடைக்கல, 1 வாட்டி இல்லைங்க 2 வாட்டி நமக்கு இப்படி எல்லாம் கேட்டு இருக்கணும். அப்போ பிரச்சனை இல்லை, அதாவது தந்தா நமக்கு நல்ல இல்ல, நம்ம சேலரி கரெக்டா கிட்டே இருக்கும். இனி அப்படி அல்ல, 2 കൊല്ലത്തിന് நீங்க இப்ப நாட்டுல இருந்து வரும்போது 1 லட்சம் ரூபாய் இல்லைங்க 50,000 ரூபாய். முதல்ல ஒரு வேலை காரியம் சொல்லலாம், நீங்க 50,000 அதுக்கு மீத ஹவுஸ் டிரைவர் பணிக்கு கொடுத்து வராது. 50 ஜாஸ்தி போனா 50,000 அதுவும் கொடுக்க வேண்டாம், அதுதான் நம்பர். நீங்க வரும்போது 50,000க்கு மீத ஹவுஸ் டிரைவர் பணிக்கு கொடுத்து வரக்கூடாது. ഫ്രീ 50,000க்கு താഴെ കുഴപ്പമില്ല, அதுக்கு ஜாஸ்தி கொடுத்து வராது. அவ்வளோ நல்ல சம்பளம் இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குங்க அது. அதுக்கப்புறம் நம்ம நல்ல வீடு இல்லாத கெட்ட வீடு கிடைச்சிருக்கும், ஆனா எல்லா வேலையும் செய்யணும், ஜாஸ்தி ப்ரெஷர் பண்ணி அந்த வேலை செய் இந்த வேலை செய், நமக்கு தூங்க முடியாது, மனசமாதம் கிடைக்காது. அப்படி வீடு இருந்தா நீங்க வந்தது தானே 2 கொல்லம் இங்க இருக்கட்டும். 2 கொல்லம் எப்படியாவது கடிச்சு பிடிச்சு அந்த பாஷை கொஞ்சம் அரபி படிச்சுட்டு அரபி படிக்கணும். இப்போ உங்களுக்கு அரபி எல்லாம் தெரியுங்களா? ஓரளவுக்கு தெரியும், அவர் எதுக்கு பறஞ்சாலும் நம்ம பதில் சொல்ல தெரியும், குழப்பம் இல்லை.
அந்த பாஷை படிக்கணும், அதுக்கப்புறம் ரூட்டு படிக்கணும், இது லைசன்ஸ் எடுக்கணும். ஒரு பிரச்சனை இல்லாத நாட்டுக்கு 2 கொல்லத்துல போய் புது விசைக்கு வரணும். ஆனா நீங்க எப்பவும் ஏன் மிஸ்டேக்கும் அதுதான், நம்ம 2 கொல்லத்துல ஏதாவது டிசிஷன் எடுக்கணும். 2 கொல்லம் നമ്മള് നോർമൽ ഡ്രൈവർ தான், നോർമലി புது டிரைவர். அதுக்கப்புறம் லைசன்ஸ் எடுத்து കഴിഞ്ഞാൽ നമുക്ക് സാലറി ഇവങ്ക 2 ഇപ്പൊ കുവൈത്തിൽ വെച്ച് നോക്കുമ്പോൾ 20 ദിനാർ 30 ദിനാർ ஜாஸ்தி பண்ணல. நல்ல வீடல்ல, நம்ம சேஞ்ச் பண்ணணும். நல்ல வீடுனா அவர் சம்பளம் ஜாஸ்தி கொடுக்காது. நல்ல வீடுனா கொடுக்கும். ஒரு கொல்லம் 2 கொல்லம் முடிஞ்சு 10 கடி 20 கடி 10 கடி எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் வீடு അത്ര നല്ല അല്ല, ഒരു വേല ചെയ്യണം. 2 കൊല്ലത്തിൽ நீங்க ഭാഷ ലാംഗ്വേജ് லைசன்ஸ் இது 3 படிச்சு നാട്ടിൽ പോയി പുതു വീടുക്ക് വരണം. പുതു വീടുക്ക് വരുമ്പോൾ நீங்க புது டிரைவர் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. 2 கொல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் தான், சம்பளம் ஜாஸ்தி ஆல்ரெடி குவைத் லைசன்ஸ் ஹோல்டர் தான். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி സാലറി கிடைச்சிடும். அது 2 கொல்லத்திலே நீங்க செய்யணும். ஒരിക്കലും நம்ம ஜாஸ்தி இமோஷன் இவங்கிட்ட கொடுக்காது, அப்படி இருக்கணும். இமோஷன் இல்லாம நாட்டுக்கு போயிட்டு இஷ்டம் இருந்தா அந்த வீட்டுக்கு வரலாம், இல்லைன்னா வேற வீட்டுக்கு வந்தா சாட்சி எடுத்து கிடைக்கும். இப்ப 130ன்னா அங்க திருச்சி வரும்போது 150 கிடைக்கும், 150 160 அப்படி கிடைக்கும். ഫുഡ് റൂം അതെല്ലാം കിട്ടും. ഇപ്പൊ ബാബന ഇവിടെ ഫുഡ് വെക്കണതല്ലേ? ഫുഡ് അവര് എല്ലാ സാധനം കൊടുക്കും, സാധനങ്ങളെല്ലാം കൊടുക്കും, എണ്ണ എല്ലാം കൊടുക്കും. ഇവിടെ നമ്മൾ വെച്ചുണ്ടാക്കണം. അത് ഒന്ന് ബാബണ്ണനെ വെച്ച് നോക്കുമ്പോ ബാബണ്ണ ഹാപ്പി. എന്താ വെച്ചാൽ കിച്ചൺ ഉണ്ട്, റൂം ഉണ്ട്, സാധനം എല്ലാം പുറത്തുനിന്ന് കൊടുക്കും. അപ്പൊ ബാബണ്ണ ഹാപ്പിയാണ് ആ കാര്യത്തില്. நம்ம குடும்பத்துல எல்லாரும் ஓகே தான், நம்மளுக்கு எல்லாரும் அவரு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும். அவருக்கு தான் யாரோ பாருங்க, சில வீட்டுல அவருக்கு உள்ள மாதிரி எனக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும். ചില വീട്ടില് സാധനം കൊടുക്കും, ഇല്ല പൈസ കൊടുത്തും. அதுக்கப்புறம் ഫുഡ് കൊടുക്കുന്ന വീടുകളുണ്ട്, ഫുഡിന് സാധനങ്ങൾ കൊടുക്കുന്ന, ഫുഡ് ഉണ്ടാക്കാൻ വേണ്ടി സാധനങ്ങൾ കൊടുക്കുന്ന വീടുകളുണ്ട്, ഫുഡ് കഴിച്ചോ പറഞ്ഞിട്ട് പൈസ കൊടുക്കുന്ന ടീമുകളുണ്ട്. ഇങ്ങനത്തെ 3 തരത്തില്. ചിലപ്പോ ശമ്പളത്തിൽ നിന്ന് ചിലപ്പോൾ എടുത്ത് കഴിക്കുന്ന വീടുകളുണ്ട്. അത് ബുദ്ധിമുട്ടുള്ള വീടുകൾ കാര്യങ്ങളൊക്കെയാണ്. எதுவுமே கொடுக்காது, நம்ம எல்லாம் நம்மளே பார்த்துக்கணும். அந்த மாதிரி வீடுகளும் உண்டு. எதுவுமே கிடைக்காது, வெளியில போனா ചായ தண்ணி கூட கிடைக்காது കുടിക്കാது. ബുദ്ധിമുട്ടുള്ള വീടുകളുണ്ട്, നല്ല വീടുകളുണ്ട്. അപ്പൊ ഒരു നമുക്ക് ഇനിയിപ്പോ ഏകദേശം കാര്യങ്ങളൊക്കെ പറഞ്ഞില്ലേ, കുറച്ച് കാര്യങ്ങളൊക്കെ ഹൗസ് ഡ്രൈവർ പറഞ്ഞു. അപ്പൊ നമ്മളൊരു അപ്പൊ വൈൻഡപ്പ് ചെയ്യാൻ എന്താ വെച്ച് കഴിഞ്ഞാൽ നമ്മള് കുറച്ച് കാര്യങ്ങൾ പറഞ്ഞു തരാം. അപ്പൊ നമ്മ ഇപ്പൊ ലാസ്റ്റ് ഇത് തന്നെ പറയാന് വീഡിയോ സ്റ്റോപ്പ് பண்ண போறதுக்கு முன்னாடி ஏதாவது പറയണமா? என்ன പറയணும், இப்போ வரும்போது பார்த்து அவர்கிட்ட எல்லாம் ചോദിച്ച് ക്ലിയർ ആയിട്ട് കേട്ടിട്ട് വരണം. அதுதான். അത് കേട്ട് വന്നാലും നമ്മ ഇവിടെ വരുമ്പോൾ ഇതെല്ലാം പണിയെടുക്കും. ഹൗസ് ഡ്രൈവർ പണിയില് ഡ്രൈവർ പണി കിടക്കും. ഡ്രൈവർ പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഡ്രൈവർ ഡ്യൂട്ടി കഴിഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് ഡ്യൂട്ടി എടുക്കാതെ அந்த மாதிரி പണി കിടക്കും. ആണാ അത് 100 90% മറ്റൊന്നും കിടക്കും. 100 ഒരു 10%, 10 അല്ലെങ്കിൽ 5% മറ്റൊന്നാ ഡ്രൈവർ പ്രൊഫഷൻ ആയിട്ട് കരുതുന്ന அந்த வேலை மட்டும்தான் കിടക്കും. ബാക്കി 95% കിടക്കുന്ന വേല ഞാൻ നേരത്തെ சொன்ன மாதிரி ഒരുവിധ എല്ലാ വേല ചെയ്യണം. அந்த மாதிரி வேலை தான் கிடைக்கும். அப்போ எல்லாமே பார்த்து இது மனசுல வச்சுட்டு வரணும். அங்க டிரைவர் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் வண்டி கிளீன் பண்ணணும், மார்க்கெட்டு போகணும், லவுண்டரி போகணும், மேடத்தின் ஸ்கூல் மதரசா காலேஜ் அந்த மாதிரி மார்க்கெட்டு மாலு இதெல்லாம் போகணும். அவர் எங்க அங்கெல்லாம் போயிட்டு வரும். வண்டி ஸ்டார்ட் அவர் 12 மணி, ஒரு ஆளுக்கு 12 மணி வரைக்கும் டியூட்டி இருக்கும். ஒரு சில ஆளுங்களுக்கு 1 மணி வரைக்கும் டியூட்டி இருக்கும். உச்சக்கு இல்ல, நைட்ல நைட்டுக்கு அவரு வெளியில கிறங்க போயாச்சுன்னா 12 இல்ல 1 மணி 2 மணி வரைக்கும் கூட டியூட்டி இருக்கு சில பேர். எனக்கு இது வரைக்கும் இருந்தது இல்ல. 12 முடிஞ்ச ലാസ്റ്റ് 12 இல்லைன்னா 14. നമ്മൾ കുറച്ച് എക്സ്പീരിയൻസ് ആയി കഴിഞ്ഞാൽ നമ്മൾ അവരെ മനസ്സിലാക്കി കഴിഞ്ഞാൽ നമുക്ക് കുറച്ച് നമ്മപ്പോ ഒരു വീട്ടിൽ கொஞ்சம் பழகி போனா நமக்கு கொஞ்சம் இது கிடைச்சிருக்கும். அவ்வளோ டியூட்டி கொடுக்க வேண்டாம், அவ்வளோ ஜாஸ்தி டயர்ட் பண்ண வேண்டாம். அந்த டைமுக்கு அவன் தூங்கணும், அதுக்கப்புறம் காலையில நேரத்து எழுந்திக்கணும். அது அவருக்கு தெரியாது, அவர் உறங்கிட்டு இருக்கணும், நம்ம உறங்க முடியாது. நம்ம காலையில எந்திரிக்கணும், காலையில எண்ணிக்கணும். 6 மணிக்கு ஸ்கூல் போகும்போது 5:50 இல்ல 6 அவரு அது கேட்கட்டும். இப்போ ஒரு ദിവസം കാലയിൽ ഇപ്പൊ മദ്രസ എടുക്കുന്ന ദിവസം കാലയിൽ എത്ര മണിക്ക്? 5:50 கிளம்பும், 5:45 5:50. அதுக்கப்புறம் கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வண்டி கழுவிட்டு நான் பறத்து போய் வண்டியெல்லாம் கழுவும். 5 வண்டி இருக்கு, 5 வண்டி இருக்கு, 5 வண்டி கிளீன் பண்ணும். 5 வண்டி தண்ணி வெள்ளம் அடிச்சுட்டு அப்படியே அதான் ஹோஸ் பக்கத்துல இருக்கு, வெள்ளம் அடிச்சு விட்டு அப்படியே கிளீன் பண்ணிடும். ஒரு 1/2 hour
ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள 5 வண்டி கழுவிடுவேன் நான். 5 வண்டி 1/2 மணிக்கூர் கொண்டு சம்பாதி கழிக்கும். வெள்ளம் அதுக்கப்புறம் வெள்ளம் அடிச்சு அப்படியே இது துணி எடுத்து அப்படியே தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் தான், பக்கம் தான், ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்கூலு. போயிட்டு ஸ்கூல்ல விட்டுட்டு திருப்பி ரூமுக்கு வந்து திருப்பி வரும்போது திருப்பி ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும். 7:30க்கு வந்துடும். 7:30க்கு முடியும். 7:30க்கு வந்து இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடணும். கொஞ்சம் ஏதாவது இருந்தா க்ளீன் பண்ணுவான். சைட்ல ஏதாவது இருந்தா க்ளீன் பண்ணி விடும். ഇവിടെ കുറച്ച് പൂന്തോട്ടമുള്ള സ്ഥലമാണ്. തോട്ടങ്ങൾ ചെടികളെല്ലാം ഉണ്ട്. ചെടി ഈ വീട്ടിലത്തെ ക്രേസ് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഇവർക്ക് ക്രേസ് ഫ്ലവേഴ്സ് അതേപോലെ ജാസ്തി ഉണ്ട്. അപ്പൊ അതിന്റേതായ ചെറിയ ഇലകള് കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ അതെടുത്ത് മാറ്റും. അത് വീട്ടുக்குள்ள இருக்கிறது பனி பண்ணு பாத்துக்கும். வெளியில புறத்து இருக்கிறது நான் அதுக்கெல்லாம் வெள்ளம் நான் விடும். அதுக்கப்புறம் പിന്നെ நான் என்னோட പിന്നെ டியூட்டி எதுவும் இருக்காது. പിന്നെ ഉച്ചക്കുതാ പിന്നെ உச்சைக்கு 2:30 மணிக்கு காலையில தூங்க முடியுமா? காலையில திருப்பி நான் தூங்காது. எனக்கு வேலை இருக்குல்ல, நான் சமைக்கணும், சாப்பாடு உண்டாக்கணும், கறி உண்டாக்கணும், ட்ரெஸ் கழுகணும், குளிக்கணும். சரியாகும் டைம். நான் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா ஒரு 8 மணிக்கு முடியும். காலையில ஸ்கூல் ஓட்டா 8 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பாடு உண்டாக்கணும், சாப்பாடு கறி உண்டாக்கணும், பின்ன குளிக்கணும், என்னுடைய வேலை, என்னுடைய ரூம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் நான் அந்த செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு நான் இருக்கணும். வேறு திருப்பி எத்தனை மணிக்கு 2:30 நான் 1:15 போவோம். இங்கேருந்து போகும்போது ஸ்கூலுக்கு போய் கார் பார்க்கிங் கிட்டாது. அதனால நான் 1:15 1:30 மணிக்கெல்லாம் நான் அங்கே போயிட்டேன். வேறொரு பார்க்கிங் கிட்டாது. வேறொரு வார்த்தை, நம்ம யங்கான பையன் மாதிரி எப்படி எப்போ ஸ்கூலு விடு அப்பதான் போவோம். ஆனா இவங்க மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பழக்கமான டிரைவர் மாதிரி என்ன செய்யும், அவங்க டியூட்டி கரெக்டா பார்த்துருக்கு. எப்படி தெரியுமா, அவங்க இல்ல நான் ஜாஸ்தி பார்த்துருக்கு. பபனை மட்டும் இல்ல, ஜாஸ்தி வயசு ஒரு 40-45 அந்த ஏஜ்ல உள்ள ஆൾക്കാർ எப்படி ஸ்கூல் விடுന്ന டைமுக்கு ஒரு 1/2 மணிக்கூர் 3/4 மணிக்கூர் முன்னாடி அவங்க வேலை கரெக்டா பார்த்துருக்கோம். எங்க கொண்டு போய் பார்க் பண்ணணும் அங்க இருக்கும். அதுக்கப்புறம் அவட யாராவது அவங்க ஏஜ் அப்படி பேசி, அது சூடாயாலும் சரி மழையானாலும் வெயிலானாலும் அப்படி பேசிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் கழிஞ்சு திருப்பி வந்து நான் சாப்பிடும் ஒரு 2:30-3 மணிக்கு சாப்பிடுவோம். மத்தியானம் சாப்பாடு ஒரு 3 மணிக்கு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பின்ன ஒரு 4 மணி, சிலப்போ 3:30 மணிக்கு கூட வெளியில போவாங்க. வெளியில மார்க்கெட்டுக்கு எங்கேயோ போவோம், சிட்டிக்கு போவோம், இல்லை ஜாரா போவாங்க. வெளியில ஒரு 3:30 மணிக்கு போனால் நைட்டு 11, 10, 12 லாஸ்ட். நம்மள அவட கொண்டு போய் விட்டா போதும். அங்க விட்டுட்டு நான் வண்டியில உட்காந்து போன் பார்த்துட்டு நம்ம இதாவது அது ஒன்றும் குழப்பம் இல்லை. கஷ்டம்லாம் நம்ம அங்க கொண்டு போய் ஜாலியா இருக்கலாம். அவங்க டியூட்டியை பார்த்து அவங்க டியூட்டி போவாங்க. நம்ம டியூட்டி போனை பார்த்துக்கிட்டு ஜாலியா வண்டியில உட்காந்துருக்கலாம். ஒன்றும் குழப்பம் இல்லை. நல்ல வேலை, ஒன்றும் பிரச்சனை. அதுக்கப்புறம் திரும்பி வந்து தூக்கம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ராத்திரி எதாவது சிலப்போ அவங்க வாங்கி கொடுக்கும். சிலப்போ நான் அவங்க எதுவும் இல்லை அப்படின்னா நான் ரூம்ல நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும். அந்த உடனே காலையில ராத்திரிக்கு உள்ளதை ரெடி பண்ணிடும். நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வந்து 2 குப்பூஸ் சாப்பிட்டுட்டு உறங்கிடுவோம். நைட்டு குப்பூஸ் தான். மதியம் சாப்பாடு ஒரே வேலை சாப்பாடு. நைட்டு குப்பூஸ், மதியம் சாப்பாடு. காலையில எதுவும் கிடையாது. நான் காலையில சாப்பிட மாட்டேன். காலையில சாப்பாடு இல்லை, எதுவும் இல்லை. உச்சைக்கு தான். அப்படி இருந்தால் ஏதாவது டீ கூட ஜாஸ்தி குடிக்காது. சில பேருக்கு யாராவது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா காஃபி வச்சு கொடுக்கும்போது அவர் கொடுக்கும்போது நானும் குடிக்கும். அவ்வளோதான். காலையில தான் சாப்பிட மாட்டேன். மதியம் சாப்பாடு, உச்சைக்கு சாப்பாடு, நைட்டு 2 ரொட்டி குப்பூஸ் தான் சாப்பிடுவோம். அவ்வளோதான், அதோட சரி. ஓகே. இப்போ ஏஜ் எவ்வளோ? எனக்கு 48 வயசு ஆகுது. 48. അൽഹംദുലില്ലാ, മാഷാ അല്ലാഹ്. അപ്പോൾ ഓക്കെ, അപ്പോൾ നമുക്കും പോകാനുള്ള സമയം. അപ്പോൾ വീഡിയോ നമുക്ക് സ്റ്റോപ്പ് பண்ணலாம். ஓகே. അപ്പോൾ ഓക്കെ, താങ്ക് യു. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே, ஓகே, താങ്ക് യു.